ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச காய் சாதம் பார்க்கலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அது கூடவே இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்து குக்கர் விசில் போட்டுடலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. சாதத்தோட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.